பிலிப்பியர் 1:6 சொல்லுகிறது, உங்களிலே நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை முடியும் வரை நடத்துவார். உங்களை தொடங்கின தேவன் அதை முடிக்கிற வரைக்கும் நடத்துவாருங்க. சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். பெரிய தரிசனங்களை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் வைத்திருக்கிற திட்டங்களும் தரிசனங்களும் பெரியவைகளாய் இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, வாழ்க்கையில பிரச்சனை வந்தா உடனே சோர்ந்து போய் முடங்கி போய் மூளைக்கு போயிடாத. இந்த சோதனை இவன் திட்டம் பெருசா தேவன் உனக்கு வச்சிருக்கனால சோதனையும் பெருசா தான் வரும். பெரிய திட்டம்னா பிசாசும் பெருசா தான் அட்டாக் பண்ண வருவான். ஆனா மனம் புதிதா இருந்துச்சுன்னா எப்படி யோசிப்பீங்கன்னா, தேவன் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, பிசாசு பெருசா ஏதோ சதி பண்ண பார்க்கிறான். ஆனா பிசாசு பண்ற அந்த சதியையும் பிசாசு தோண்டின அந்த குழியையும் தேவன் என்னை மேன்மையாய் மாற்றி விடுவார். அதிலே அவருடைய கரம் என்னை உயர்த்தி விடும் என்று உங்கள் மனதிலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஊழியத்தை நீங்க செய்யற ஊழியமா இருந்தாலும் சரி, நீங்க செய்யற தொழிலா இருந்தாலும் சரி, உங்க குடும்பமா இருந்தாலும் சரி, நீங்க படிச்ச படிப்பா இருந்தாலும் சரி, அதை குறித்து தேவன் ஒரு விஷன் வச்சிருக்கிறார், ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். நிறைய நேரம் பிசாசு இதெல்லாம் பார்க்க விடுறதே இல்லை பாருங்க. உனக்கு என்ன இருக்கு, பிள்ளை இருக்கு, கட்டி கொடுத்துட்டா பேரை பெத்தி எடு, பேரை பெத்திட்டு அடுத்து உனக்கு என்ன வேணும், நீ எதுக்கு சேலை கட்டுற, நீ எதுக்கு செருப்பு போடுற, நீ எதுக்கு நல்ல சோறு திங்கிற, பிள்ளைக்கு கொடுத்துட்டு பட்னியாக கடந்து செத்துப்போ. இப்படிதான் பிசாசு கொண்டு போறான். தேவன் நல்லா கவனிங்க, மனிதனை சாகாமையுடையவனாய் படைத்தார். பாவம் செஞ்ச உடனே சாகல. ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான். அப்படி என்றால் தேவன் மனிதன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க, வாழ விரும்புறீங்க? நல்ல கையை தூக்கி ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மனசுல வரணும் எண்ணம். நான் பேரை பேத்தி எடுத்தேன்னா பிள்ளை கட்டி கொடுக்குற அளவுக்கு வந்தானாங்கயா, என் மனம் எப்போதும் புதிதாக இருக்கிறதுனால நான் எப்பொழுது இளமையாகவே இருந்து கொண்டு இருப்பேன். கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 37:24 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தரிசனத்தை கேட்ட உடனே எல்லாரும் அவனை பகைக்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆதியாகமம் 37:24 வாசிங்க சத்தமா. குழியில் போடப்பட்டான். துரோகம். குழி யாரு? கூட பிறந்தவர்கள் செய்த துரோகம். அன்பான தேவ பிள்ளையை, உன் உறவினர்கள் உனக்கு துரோகம் பண்ணுவார்கள், உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவன் உன்னை அழைத்த அழைப்பு பெரிதாய் இருக்கிறது. தேவன் உனக்காக வைத்திருக்க திட்டம் பெரிதாய் இருக்கிறது. தேவன் உனக்காக வைத்திருக்க தரிசனம் பெரிதாய் இருக்கிறது. தேவன் உனக்காக வைத்திருக்கிற மேன்மை பெரிதாய் இருக்கிறது. அதனால பிசாசு அவங்களெல்லாம் தூண்டி உங்களை குழிக்குள்ள தள்ளுற மாதிரி தள்ளுறான். யோசேப்பை குழிக்குள்ள போட்டாங்க, துரோகம் செய்தார்கள். அவங்க அப்பாட்ட போய் அவன் செத்துட்டான்னு சொல்லி அறிக்கையிட்டாங்க. துரோகம். கூட இருந்து குழி பறிப்பாங்க. நான் சொல்றேன், எவங்க உன் கூட இருந்து குழி பறிச்சாலும் சரி, எந்த உறவினர்கள் உனக்கு துரோகம் செய்தாலும் சரி, எவன் உன் கூட உன் நண்பனா இருந்து உன்னை நடுத்தெருவில் விட்டுட்டு போனாலும் சரி, அழைச்சவ உண்மையுள்ளவ, அவர் உன்னை முடிவு பறிந்து கொண்டு செல்வார். உனக்காக அவர் வைத்திருக்க திட்டம் பெரியது. உனக்காக அவர் வைத்திருக்க தரிசனம் பெரியது. உனக்காக அவர் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் பெரியதாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த குழிதான் உன்னை தேவன் தூக்கி எடுத்து நிலைநிறுத்தும்படியான வாசலாக தேவன் பயன்படுத்த போகிறார்.